Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GST 3B எப்படி nil return ஃபைல் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல GST login அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ GST login டைப் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா GST login GST portal. ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் வச்சு ஃபைல் பண்றீங்க, ஆனா எனக்கு இந்த மாசம் வந்து நில் தான், நான் வந்து இப்போ 300 பே பண்ணி ஆடிட்டருக்கு ஃபைல் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நில் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்றதுங்கிறத மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸா ஈஸியா சொல்லி தரேன். உங்க ஆடிட்டர்கிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வாங்கிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கேப்டாச்சி லாகின் கேட்கும். ஸோ கேப்டாச்சி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டாச்சி வந்து உங்களுக்கு தெளிவா இல்லை அப்படின்னா இந்த சவுண்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த வாய்ஸாவும் கேட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ லாகின் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்து 1 ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே எனக்கு நில் அப்படிங்கறதுனால ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ GST 3B வந்து நான் உங்களுக்கு ஃபைல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் வரும். ஸோ இதுல வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கும், அதுல வந்து குவார்ட்டர், இப்போ நம்ம வந்து செகண்ட் குவார்ட்டர்ல இருக்கோம். ஸோ செகண்ட் குவார்ட்டர்னா ஜூலை டு செப்டம்பர். ஸோ அதுல வந்து இப்போ நம்ம ஃபைல் பண்ண போறது எதுக்கு அப்படின்னா ஜூலைக்கு ஃபைல் பண்ண போறோம். இப்போ ஆகஸ்ட் மந்த் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜூலைக்கு தான் ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால நான் ஜூலை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல வந்து நான் ஏற்கனவே GST 1 வந்து நான் நில் ஃபைல் பண்ணிட்டனால இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க காமிக்குது. இதே இது GST 3B வந்து எனக்கு டியூ டேட் பாத்தீங்க அப்படின்னா 28/2023. சப்போஸ் நீங்க கரெக்ட் டேட்ல பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 அதாவது CGST சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைன் 60 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைன் 60 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 120 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால மேக்சிமம் 10ஆம் தேதிக்குள்ள இது ரெண்டையுமே ஃபைல் பண்ண பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ப்ரிப்பேர் ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கேட்பாங்க நில் ஃபார்ம் GST 3B ஃபார் டாக்ஸ் பீரியட் கேன் பி ஃபைல்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ். ஸோ இதுல எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு இதுல க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் தான். ஐ ஹியர் பை, அதாவது நம்ம வெரிஃபிகேஷன் மாதிரி கேட்கும். இந்த இதுல வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் கேட்பாங்க. இதுல சிக்னேச்சர் கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் கொடுத்துட்டு சிக்னேச்சருங்கிறது உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைல் GST 3B வித் EVC அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்க இப்போ கொடுத்து வெரிஃபை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல GST 3B யோட நில் வந்து நம்ம ஃபைல் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னுடைய OTP நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிற OTP பாத்தீங்கன்னா 729085. ஸோ இப்போ வந்து நான் வெரிஃபை கொடுக்குறேன். எஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைலிங் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு, ஸோ அதுவுமே உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜாவுமே வந்துடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துடுங்க. சப்போஸ் நீங்க வந்து கரெக்டா ஃபைல் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இது ஃபைல் பண்ணலையோ, ஐ மீன் GST 3Bக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 days ஒன்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்ல. ஸோ நீங்க GST ஃபைல் பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபைல் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதோ வீடியோஸ் வேணும்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், ஃபைல் ஆகிட்டா அப்படிங்கறது ஒரு ப்ரூஃப் மாதிரியுமே நான் காமிச்சிடுறேன். 1 செகண்ட். ஸோ இப்போ டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா அப்பமே வந்த மாதிரி காமிக்கிறதுக்காக ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு நான் அகைன் லாகின் பண்றேன். எஸ்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ எல்லாமே க்ரீனில் வந்துடுச்சா, அதாவது ஜூலை 2023 அண்ட் ஜூலை இது 1க்குமே GSTR 1 அண்ட் GSTR 3B ரெண்டுமே நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 5 minutes ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்களுமே இந்த மாதிரி உங்களோட GST நில் ஃபைல் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.